நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம்னா இது பின்னடைவு ராமதாஸ் அவர்களுக்கு தான். என்ன காரணம்ங்கிறத சொல்றேன். முதல் விஷயம் இவர் ஏற்கனவே அன்புமணி போய் தேர்தல் ஆணையத்துல முறைப்படி தன்னுடைய இதுதான் பாமக அப்படிங்கிறத அவரங்க மறுபடியும் போயிட்டு வந்தாருல போன மாதம் முந்தின மாதம் போயிட்டு வந்தாரு. என்ன காரணம்னா ஏற்கனவே இவரே முறைப்படிதான் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அப்படி அதே போல முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு, செயற்குழு, கட்சி நிர்வாகிகள் 199 பேரு அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. சோ தேர்தல் கமிஷன் பாக்குறது அந்த ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல இப்ப அன்புமணியவே ஒரு செய்தியாளர் கூட்டத்துல நான் தலைவர் பொறுப்புல நீக்கிறேன்னு தான் சொன்னாரு ராமதாஸ். அதனால அதெல்லாம் கட்சி விதிகளுக்குன்படி அது சரியா வராது. சோ ஒரு சட்ட ரீதியாக பார்க்கும்போது ஒரு வகையில பார்த்தா இது அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு விடுதலை தான். தான் ஒரு தனியா போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பிளவை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை ராமதாஸ் தான் ஏற்படுத்தி இருக்கிறாரு. இது அன்புமணிக்கு ஒரு பிளஸ். அதாவது பாமக இவர் கையில இருக்கும். பிளஸ் இவர் மேல குறை சொல்ல முடியாது. வெளிப்படையாக இவரை தொடர்ந்து ஒரு மதிப்பு குறைவா பேசிட்டு இருந்தது ராமதாஸ் அவர்கள் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும். இதுல இன்னொரு விஷயமும் நான் பாக்குறேன். ஒண்ணு, இந்த மாதிரி பிரிந்ததனால் ஏற்படக்கூடிய இழப்பு, அதாவது ஒரு பேர வலிமை குறையும், வாக்குகள் குறையும். இது ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வையும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா கடந்த சில தேர்தல்களாகவே பாமகவுக்கான ஒரு வாக்கு எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிட்டு வருதுங்கிறது நம்ம தேர்தல் முடிவுல பாக்குறோம். அதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப இந்த சூழல்ல பாமகவை விட்டு வெளியில வாக்களித்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடி பாமக பக்கம் சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இந்த கட்சி வலுவிழந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கட்சியே இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதைப்பதைப்பு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நம்ம பாமகவுக்கான ஒரு வாக்களிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க. அப்படி வரும் பட்சத்தில் அவர்களில் ஆக பெரும்பாலான பேர் இருக்கிறது அன்புமணியின் பாமக. அன்புமணியின் பாமக அப்படிங்கறத விட பாமக தான் அன்புமணி அப்படின்னு தான் ஆகும் தான் என்னுடைய சட்ட ரீதியா பார்க்கும் போது ஒரு யூகம். ஏன்னா இவங்களும் தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க எங்களை விசாரிக்காம பண்ணக்கூடாது, தேவை மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் பார்த்தோம். ஆனா அதை மீறி ஒரு இயல்பா ஒரு சட்ட ரீதியா பார்க்கும்போது அன்புமணி தான் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அவரை நீக்கினது முறையற்ற செயல் அப்படிங்கறதா சட்ட ரீதியான விஷயம். அதே போல இப்ப நிர்வாகிகளும் 199 பேர் அன்புமணி பக்கம் இருக்கிறத பார்த்தோம். இப்ப இவருடைய நடைபயணம் போயிட்டு இருக்கிறாரு, பிரச்சார இது. சோ அதன் மூலமாகவும் தொண்டர்களுடைய இதை பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு இந்த நீக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவான அம்சமா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.